ஆஃப் பண்ணி வை. என்ன காஞ்சிருச்சு फ्रेंड्स, என்ன காஞ்சிருச்சு फ्रेंड्स. இப்ப கடுகு போட போறாங்க பாருங்க. பாருங்க फ्रेंड्स. இப்ப கடுகு பொரிஞ்சோனே கருகாப்பலை எல்லாம் போடலாம் फ्रेंड्स. கருகாப்பலை எல்லாம் போடுங்க. பல உள்ளுக்குள்ள வச்சிரு. ஃப்ரெண்ட்ஸ் கருகாப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுமாப்பா, என்ன வீடியோ எடுறீங்க? தள்ளி நின்று எடுத்தா தான் நினைச்சு எடுக்க முடியும். போட்டுமாப்பா, இல்லை என்ன இருக்கு போதுமா? போதுடா. கருகாப்பிலைக்கு இன்னும் யூஸ் இல்லை. சும்மா இருக்கிறேன்ல மாங்காய் படிக்கிறது வீடியோ பண்ணுமா? இப்போ கருகாப்பிலை நல்லா எண்ணெயில் வணங்கினோடனே தேங்காய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுமா? போடலாம். தேங்காய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மஞ்சள் போடுறா. அப்படியே கொட்டிட்டு போடுறா. தேங்காய் நல்லா இருக்க எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் போடணும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எடுத்து எதுக்காக போடுறது? மஞ்சள் உப்பா உப்பு போடணும். இது எத்தனை ஸ்பூன் பா? தேங்காய் வணங்கி வச்சு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அப்பதான் அவ்வளோ வேணும்னு சொல்லிச்சு. மிளகாத்தூள் அது சம்பளம் அதில் ஸ்பூன் இருக்கு. அது உப்போட ஸ்பூன் எடுத்து போடணும். உப்பு இல்லை மஞ்சத்தூளோட ஸ்பூன். வீடியோ ஆஃப் பண்ண ஒன்று போடு. அதுக்கு மேலே நீ போடக்கூடாது. நான் தான் முடியும் சொல்கிறா. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் இன்னும் கொஞ்சம் போடுறா. பத்தாது சுருக்குன்னு இருக்கணுமில்ல. என்ன போடுறேன்? கண்ணுக்குள்ளேயே விட்டாடா. கீழே பார்த்து மஞ்சள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலப்பா இவ்வளோ மஞ்சள் போதுமா? மஞ்சள் காட்டுல பறக்குது. போண்டா போடுண்டா. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். வீடியோ அழகாக வரும். இப்போ நம்ம நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வடிய வரையும் நம்ம வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருடா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. ரசிக்கிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வணங்கிடுச்சு, நமக்கு தெரியுது மசாலாலாம் நல்லா ஒட்டிடுச்சு, தண்ணியெல்லாம் இது எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரு எல்லாம் நமக்கு கிளியராக இருக்குது. இது அப்படியே ஒயிட் ரைஸில் சுட சுட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி சுடுதுங்கிறங்காட்டி அப்படியே கரண்டியில் அள்ளி தட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு அப்புறமா சட்டி எடுத்துக்கலான்ட்டு இருக்கோம். சட்டியில் மாங்காய் போட்டு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கொண்டே இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரை பார்த்தாலே சாப்பிடணும் போல் எச்சி ஊறுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சாப்பிடுவாங்க. பாய் பாய்.